ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினச்சிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு vlog பார்க்க போகிறீங்க. இட்ஸ் மை ப்ரெக்னென்சி vlog. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சொல்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்க, இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் பின்னிருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஆஃபீஸ் போகிறப்ப தான் நான் இந்த மாதிரி பின்னுவேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ தான் பின்னிருக்கேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி சொன்னதுக்கப்புறமா என்னென்னலாம் நடந்தது அண்ட் 1 to 3rd month வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரெகுலர் பீரியட்ஸாக தான் இருந்தது. அண்டு January 24 தான் நான் பீரியட்ஸ் லாஸ்ட்டு பீரியட்ஸ் டேட் இருந்தது. அப்புறம் எனக்கு 1 month ஃபெப்ரவரி மந்த்து ஃபுல்லாக விட்டேன். February 24, 25 or 26 இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு நாள் 2 நாள் தான் தள்ளி போகும். இதே மாதிரி தான் பீரியட்ஸ் வரும்னு நினச்சேன். மேபி ஒரு ஃபெப்ரவரியில் 25, 26 or 27 சம்திங் ஒரு 31க்குள்ளே பீரியட்ஸ் வரும்னு நினச்சேன். ஆனால் பீரியட்ஸ் வரல. ஓகே, இந்த மந்த்து இருக்காது மேபி, ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே நம்பிக்கையில் ரொம்ப அதிலேருந்து நாங்கள் வெளியில் வந்தோம். பிளான் பண்ணுறப்போ எல்லாம் கிளிக் ஆகலைல்ல. ஸோ அது மைண்ட் டிஸ்டர்ப் இருந்தது அந்த டைமில். ஸோ இது நாங்கள் ஓகே, இன்னும் 1 வீக்கு தானே ஆகுது, பிரச்சனை இல்லை, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம், இப்போது ஃபெப்ரவரியில் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபெப்ரவரி எப்போ February 10 தான் கன்ஃபார்ம் ஆச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 days வரைக்கும் தள்ளி போச்சு பீரியட்ஸு. அப்போ நான் செக் பண்ணணும்னு நான் நினைக்கல. அப்போ நான் அந்த டைமில் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன், ஒரு சிஸ்டம் ஒர்க்குக்கு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு ஒரு தாட் வந்தது. அன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சு போகிறேன், வேலைக்கு ரெடி ஆகிட்டு போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டயர்டு. எனக்கு என்னன்னே தெரியல, ஃபுல்லாக டயர்டாக இருந்தது, பாடி ஃபுல்லாக டயர்டாக தான் இருந்தது. எனக்கு வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு காலையில் எந்திரிச்சால சமைச்சிட்டு வீட்டில் வேலை பார்த்துட்டு ஆஃபீஸ் போயிடணும், அவ்வளோதான். எனக்கு வீட்டில் இருக்க முடியாது. இதே மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட்டு. ஸோ அப்போ நான் ஆஃபீஸுக்கு போகணுன்னு அந்த ஒரு February 5, 6 டேட்டில் அப்போ எனக்கு ஒரு 3-4 days ரொம்ப டயர்டாகவே இருந்தது. அங்கே வேலை பார்க்கவும் முடியல, ரொம்ப தூக்கம் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ February 9 என்ன பண்ணேன், February 10 என்ன பண்ணேன், காலையிலேயே என்னால் குக்கும் பண்ண முடியல. என்ன சமைச்சோன்னு ஞாபகம் இல்லை. அன்றைக்கி சமைச்சிட்டு நான் ஹஸ்பண்டுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொன்னேன். சரி போ, நீ பார்க்கலாம், போயிட்டு பாரு, முடியலன்னா வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஆஃபீஸ் போனேன், பஸ் இறங்கினதுடனே அங்கே ஒரு மெடிக்கல் இருக்குது. அங்கே மெடிக்கலில் நான் நின்னேன். ஓகே, தாட் அது ப்ரெக்னென்சி கிட்டு ஒன்று வாங்கிட்டு போகலாம், இருந்தால் செக் பண்ணலாம். ஏன்னா எனக்கு 15 days தள்ளி போச்சு. ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி ஆயிருந்தது. அந்த 1 year ஆயிருந்தது எங்களுக்கு மேரேஜ் ஆகி. அப்போது 1 year இல்லை, இப்போ 1 year மேலே ஆயிடுச்சு. அப்போ எங்களுக்கு ஒரு 7 months தான் இருந்தது. மேரேஜ் ஆகி 7 month 8 month தான் ரன்னிங் இருந்தது. ஸோ ஓகே, ஒரு வாட்டி செக் பண்ணலாம் அப்படின்னு நான் செக் பண்ணேன். ப்ரெக்னென்சி கிட்டு வாங்கிட்டு போயிட்டேன், ஒன்று தான் வாங்கிட்டு போயிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் எத்தனைவோ செக் பண்ணேன், அப்போல்லாம் ஒன்றுமே ஆகலை. சிங்கிள் கோட் தான் வந்துட்டு இருந்தது. நான் காலையில் ஃபஸ்ட் யூரின் லீவ் செக் பண்ணலை, எதுவுமே நான் செக் பண்ணலை. கிட்டு வாங்கிட்டு போய் ஆஃபீஸில் வாங்கினதுக்கப்புறமா ஒரு மாதிரி அவசரம், ஐயோ செக் பண்ணணும்னு அது எப்படி சொல்கிறது, அது கண்ட்ரோலே பண்ண முடியல. கிட்டு வாங்கிட்டோம், செக் பண்ணிடலான்னு ஒரு மைண்ட் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ போனதுடனே பேகு டேபிள் கிட்ட வச்சுட்டு அப்போ தான் வாஷ்ரூம் போகலான்னு போகிறேன். மறுபடியும் அந்த கிட்டில் செக் பண்ணுற டபுள் கோட் காட்டுச்சு. ஐயோ டபுள் கோடா, ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு பயந்துட்டேன் நான். ஏன்னா என்கிட்ட இருந்தது ஒரே கோடு, மேபி ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி விட்டுட்டேன். ஆனாலும் என்னால் நம்ப முடியல, ஏன்னா அது ரொம்ப டார்க்காக வந்திருந்தது லைன் எனக்கு. என்னால் நம்பவே முடியல. அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு என்னால் தெரியல. அங்கே யாருமே இல்லை, எல்லோரும் ஜென்ஸு தான் இருந்தாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல ஃபுல்லாக பாய்ஸு தான், எல்லாம் பெரியவங்க தான் இருந்தாங்க. யார்கிட்ட நான் போய் இந்த மாதிரி சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபுல் கன்ஃபியூஷன். வாஷ்ரூம்லேருந்து வெளியில் வர ஆட்டோமேட்டிக் கண்ணில் தண்ணி வருது.
என்ன ஆச்சுன்னு தெரியல. டக்குன்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணேன். மம்மி இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆகிருக்கு, கிட்டு ஃபோட்டோ அமுச்சு விட்ரு, கன்ஃபார்மாக இல்லையா மட்டும் சொல்லு அப்படின்னு அழுந்துட்டு இருக்கேன். அவங்க சரி அமுச்சு விடுன்னு சொன்னாங்க. பேசிக்கிட்டே நான் வந்து அமுச்சு விட்ட ஃபோட்டோவை அவங்க ஆமாடி கன்ஃபார்முன்னு சொல்கிறாங்க. என்னால் நம்ப முடியல. ஐயோ எனக்கு கை காலெல்லாம் நடுக்குது, நீ வச்சுட்டு நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, நான் அழுதுட்டு இருந்ததை பார்த்து எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணி நீ அவகிட்ட பேசு, அவள் வந்து அழுதுட்டு இருக்கா, என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் அவள் வந்துட்டு எனக்கு கிட்டோட ஃபோட்டோ அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொன்னான். 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ அதே ஃபோட்டோவே அனுப்பிச்சி விட்டேன். வேறு ஆங்கிள் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு இருக்கேன். அவ்வளோ பயந்துட்டு இருக்கேன் நான். அப்புறம் சரி ஓகே நான் அனுப்பிச்சி விட்டு அவள் கன்ஃபார்ம் டி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு எங்கள் அக்கா சொன்னான். என்னால் நம்பவே முடியல. ப்ரெக்னெண்ட்டா ரியலி அப்படின்னு இருந்தது. ஐயோ எனக்கு அன்றைக்கெல்லாம் வேலையே பார்க்க முடியல. இந்த கேப்பில் நான் எங்கள் அக்கா கிட்டே பேசுகிற கேப்பில் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிட்டு நான் அஜியா என்னது அவ்வா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் கால் பண்ணலாம் ஒன்றுமே சொல்லலை ஹஸ்பண்ட்கிட்ட. நான் எங்கள் அக்கா கிட்டே எங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டு டக்குன்னு எங்கள் ஹஸ்பண்டுக்கு கூப்பிட்டு பேசிட்டாங்க. அவங்க எனக்கு கூப்பிடுறாங்க, ஏடி அழுவுறே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு உடம்பு முடியல, ஃபஸ்ட்டு வாங்க, எனக்கு கை காலெல்லாம் நடுகுது அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு வந்துட்டாங்க. ஆஃபீஸ்கிட்ட வந்துட்டு நான் பிக் பண்ணிக்கிட்டு போனாங்க. அப்போ வர்றப்போ சொல்கிறேன் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிருக்கு, எனக்கு இன்னொரு கிட்டு வாங்கி கொடுங்க, நான் செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சரி ஓகே வா செக் பண்ணிடலாம், எதுக்கு பயப்படுற. அவங்க கண்ணில் ஆல்ரெடி தண்ணி வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களே ஃபுல்லு பிளாங்காக தான் இருக்காங்க எங்கள் அம்மா சொன்னதுனால. அப்புறமா வர்ற வழியிலேயே இன்னொரு கிட் வாங்கிட்டு செக் பண்ணால் டபுள் கோட் அதுலேயும் டார்க்காக தான் இருந்தது. இதுக்கு ஃபஸ்ட் யூரின்லலாம் நான் செக் பண்ணல. கிட்டத்தட்ட அப்போவே ஒரு 4-5 டைம்ஸ் நான் யூரின் போயிருப்பேன். ஃபஸ்ட் யூரின்லலாம் செக் பண்ணலை. ஸோ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் இருக்கிறவங்க ஃபஸ்ட் யூரின்லேயே செக் பண்ணணும்னுலாம் இல்லை. நாங்கள் ஈவினிங் நைட்டு செக் பண்ணாலும் அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, அது எங்கள் பாடியில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால நாங்கள் 6 o'clock 10 o'clock நைட் செக் பண்ணாலும் எங்களுக்கு டார்க்கு கோடு தான் வரும். ஃபஸ்ட் யூரினில் செக் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ அப்புறம் இன்னொரு கிட்ட வாங்கிட்டு வந்து செக் பண்ணதுக்கப்புறமா அவங்க லீவு போட்டாங்க. ஆஃபீஸில் சொல்லிவிட்டு லீவு போட்டாங்க. நானும் அப்புறம் இல்லை சார் என்னால் வர முடியல நான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லீவ் போட்டுக்கிட்டேன். லீவ் போட்டு அதுக்கப்புறமா டக்குன்னு நாங்கள் ப்ரைவேட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் காட்டிட்டு ஆல்ரெடி நான் அதுக்கு முன்னாடி காட்டிட்டு தான் இருந்தேன் ப்ரைவேட்டில். சும்மா ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்து வச்சுக்கணும்னு நான் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு ஓகே கன்ஃபார்ம் இருக்குது ப்ரெக்னென்சி. ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்து ஒரு 1/2 hour அப்புறமா கன்ஃபார்ம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன பண்ணணும் என்ன ஆகும்னு ஒன்றுமே எங்களுக்கு ஃபுல்லாக பிளாங்காக தான் இருக்குது. ஓகே ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட் அவங்க அப்பா அம்மா கிட்டே சொன்னோம். அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. சரி ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் யார்கிட்டையும் சொல்லலை. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. நான்லாம் ஒன்றுமே சொல்லலை. அப்புறமா எங்கள் அக்காவுக்கும் எல்லாருக்கும் சொல்லி ஓகே கன்ஃபார்ம் இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்கேனிங் போகலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பி